டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.2ல சம் நம்பர் 3 கிவன் பாருங்க. ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ரேஷியோஸ் ஃபார் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ். நீங்க என்ன கண்டுபிடிக்கணுமா, கீழே 6 வெக்டார்ஸ் சம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 6க்கும் டைரக்ஷன் கொசைனும் டைரக்ஷன் ரேஷியோஸும் கண்டுபிடிக்கணுமா. சரிங்களா, முதல்ல டைரக்ஷன் ரேஷியோனா என்ன, டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, டைரக்ஷன் ரேஷியோனா என்னன்னா, அவங்க கொடுத்துருக்கிற வெக்டார்ல இருக்கக்கூடிய ஐ கேப் ஜே கேப் கே கேப் இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிசியன்ஸ், அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ எந்த ஒரு சம் கொடுத்து உங்களுக்கு டைரக்ஷன் ரேஷியோ கேட்டாலும் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிசியன்ஸ், கோஎஃபிசியன்ட்னா வித் சைனோட சூஸ் பண்ணி எழுதிடணும், அதுதான் டைரக்ஷன் ரேஷியோ. இதுவே டைரக்ஷன் கொசைன் அப்படின்னா இதான் ஃபார்முலா, எக்ஸ் பை ஆர் கமா ஒய் பை ஆர் கமா இசட் பை ஆர். இந்த எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிசியன்ஸ். சரியா, இந்த ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த கோஎஃபிசியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற வேல்யூ, அவ்வளோதான். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த சம் கொடுத்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 3 ஐ கேப் மைனஸ் 4 ஜே கேப் பிளஸ் 8 கே கேப் இருக்கா. டைரக்ஷன் ரேஷியோஸ், டைரக்ஷன் ரேஷியோஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், ஐ ஜே கேவோட கோஎஃபிசியன்ஸ் வித் சைனோட. ஸோ ஐயோட கோஎஃபிசியன்ட் 3, ஜேவோடது -4, கேவோடது 8. அப்போ இதுதான் உங்களுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ், 3, -4, 8. நெக்ஸ்ட் டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் கொசைனுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். இந்த ஆறுங்கிறது என்னன்னு சொன்னோம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயரா. ஸோ 3 ஸ்கொயர் -4 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9 -4 ஸ்கொயர், பாசிட்டிவோ நெகட்டிவோ ஸ்கொயர் பண்ண ஆன்சர் பாசிட்டிவ். 16 பிளஸ் 8 ஸ்கொயர் 64. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 89 கிடைக்குமா. அதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிட வேண்டியதான். எக்ஸ் பை ஆர் அப்போ 3/√89 கமா ஒய் பை ஆர் அப்போ -4 /√89 கமா இசட் பை ஆர், இசட்டோட வேல்யூ 8/√89. அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்த சம் பாருங்க, 3 ஐ கேப் பிளஸ் ஜே கேப் பிளஸ் கே கேப். அப்போ டைரக்ஷன் ரேஷியோஸ்னா என்ன பண்ணுவீங்க, ஐயோட கோஎஃபிசியன்ட், ஜேவோட கோஎஃபிசியன்ட், கேவோட கோஎஃபிசியன்ட். ஸோ ஐயோடது 3, ஜேவோடது 1, கேவோடது 1. சரிங்களா, இப்போ இதுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். ஸோ எக்ஸ் பை ஆருங்கிறது ஒன்றும் இல்லை, 3 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1, அகெயின் 1 ஸ்கொயர் 1. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11. ஸோ 3/√11 கமா 1/√11 கமா 1/√11. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்க, வெறும் ஜே கேப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜே கேப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே ஐயும் கேவும் இல்லை இல்லையா, அப்போ இல்லாத டேர்முக்கு நீங்கள் தான் 0 போட்டுக்கணும். ஸோ ஐ இல்லை 0, ஜேக்கு பதிலாக 1, கேக்கு பதிலாக 0. அப்போ 0 நீங்கள் என்ன போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரப்போகுது 0. ஸோ அப்போ டைரக்ஷன் கொசைன்ஸ் எழுதும்போது 0, 1 இங்கே 0 ஸ்கொயர் 0 தான், 0 ஸ்கொயர் 0 தான், 1 ஸ்கொயர் 1. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம், கமா கே இல்லை 0. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 0, 1, 0. ஃபோர்த்து சம் பாருங்க, 5 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் மைனஸ் 48 கே கேப். அப்போ என்ன செய்யணும், டைரக்ஷன் ரேஷியோஸ்னா ஐ ஜே கேவோட கோஎஃபிசியன்ஸா. ஸோ 5, -3, -48. ரைட். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆர் கண்டுபிடிக்கணுமா. ஆறுனா இது பெரிய நம்பராக இருக்கனால ஆரை தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர் ப்ளஸ் -48 ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா √2338 ஆரோட வேல்யூ. இப்போ கொண்டு வந்து எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆரில் அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 5 பை ஆருக்கு பதிலாக √2338 கமா ஒய் -3 by r 2000 √2338 z by r zக்கு பதிலா -48 √2338. அவ்வளோதான். ஃபிஃப்த் ஒன் பாருங்க,
3i cap minus 3k cap plus 4j cap. ஸோ ஆர்டர் மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ என்ன கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரக்ஷன் ரேஷியோஸ்னால் இங்கே கொடுத்துருக்கிறோட கோஎஃபிஷியன்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ இங்கே ஆர்டர் கரெக்டாக எழுதிக்கோங்க. அப்போ 4 தான் ரெண்டாவது வரணும், அடுத்து -3. ஓகே, அப்போ 3, 4, -3. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி 4 செகண்ட் எழுதிக்கோங்க, -3 தேர்ட் எழுதிக்கோங்க. ஏன்னா கேவோட தானே லாஸ்ட் இருக்கணும் அதனால. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/√r², ஆரா சாரி 3/r. ஆர்னா √x² ப்ளஸ் y² ப்ளஸ் z². எக்ஸுக்கு பதிலாக 3², அடுத்து ஒய்க்கு பதிலாக 4², இசட்டுக்கு பதிலாக -3². ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4/√3² ப்ளஸ் -3² ப்ளஸ் 4². ஸோ இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. இங்கேயும் இந்த ஆர்டர் மாற்றுறதுனால வந்து அந்த கிவன் கொஸ்டினில் என்ன ஆர்டர் ஆன்சர் இருக்குமோ அதை பார்த்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் அந்த ஆர்டரை ப்ராப்பராக ஐஜேகேவை எழுதணும்னு சொல்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ கேப் மைனஸ் கே கேப்னு இருக்குது. ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் அப்படின்னா ஐ இருக்குது, ஜே இல்லை. ஸோ 0, கே வந்து -1, அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ், அதோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து ஜே இல்லாதனால அது 0, கேவோட கோஎஃபிஷியன்ட் -1. டைரக்ஷன் கொசைன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான், 1/√1² ப்ளஸ் 0² ப்ளஸ் -1². 0/anything 0 தான். ஸோ அதனால 0வை டைரெக்டாக போட்டாச்சு. -1/√1² ப்ளஸ் 0² ப்ளஸ் -1². சரிங்களா? இப்போ 1² ப்ளஸ் 1² எவ்வளவு? 2. ஸோ √2. 1/√2, 0, -1/√2. ஒன்றும் இல்லை, டைரக்ஷன் ரேஷியோஸ்னா ஐஜே கேப்போட கோஎஃபிஷியன்ஸ் எடுத்து எழுதுங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ்னா அதே இதுதான், பட் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு R. எல்லாத்தையும் 3ஐயும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அதுதான் R. ஸோ x/r, y/r, z/rன்னு எழுதினீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ் கிடச்சிரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.